வணக்கம். எல்லாரும் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நார்மன் வின்சென்ட் பீல் எழுதின ரொம்ப வருஷமா பிரபலமா இருக்கிற ஒரு புத்தகம், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை சிந்தனையின் சக்தி, அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த புத்தகம் நெறைய பேர் படிச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. நிச்சயமா. இதுல தோல்வியை எப்படி ஏத்துக்காம இருக்கிறது, மன அமைதியை எப்படி அடையிறது, நம்ம உடம்புல ஆற்றலை எப்படி அதிகரிக்கலான்னு நிறைய நடைமுறை யோசனைகள், நிஜ வாழ்க்கை உதாரணங்கள்லாம் இருக்கு. கரெக்ட். வெறும் தத்துவம் இல்லாம பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எங்க நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள, இன்னைக்கும் நமக்கு தேவையான சிந்தனைகளை மட்டும் எடுத்து தொகுத்து தர்றது தான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகம் முக்கியமா சொல்ற விஷயம் ஒண்ணுதான். நம்ம மனப்பான்மை, நம்ம நம்பிக்கை, இது ரெண்டும் நம்ம வாழ்க்கைய எந்த அளவுக்கு மாத்துங்கிறது தான். இது வெறும் தியரி மாதிரி இல்லாம. ஆமா. ஆமா ஆமா. அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான டீல் பண்ண போறார். ஆனா பயங்கர பயம். நான் தோத்துடுவேன்னு தோணுதுன்னு பீல் கிட்ட சொல்றார். ம். அப்போ பீல் அவருக்கு கொடுத்த அட்வைஸ் பைபிள்ல இருந்து ஒரே ஒரு வரிதான். பிலிப்பியர் 4.13. என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு. ஓ. பீலோட பார்வையில அவரோட கிறிஸ்தவ நம்பிக்கையில இருந்து தான் இந்த பலம் வருது. அதனால இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றார். அந்த பிசினஸ் மேனும் அதையே செஞ்சு நம்பிக்கையோட போய் அந்த டீல்ல ஜெயிச்சதா பீல் எழுதுறார். சரி, ஆனா இங்க இன்னும் ஆழமா பீல் என்ன சொல்றாருன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை எங்கிருந்து வருது, அதோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறார். அது முக்கியம் இல்லையா? ஆமா. அது சின்ன வயசுல நடந்ததா இருக்கலாம், இல்ல மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றதா இருக்கலாம். பீல் அவரோட அனுபவத்தை சொல்றார். சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா இருந்தது, பாதிரியார் பையங்கிற ஒரு தயக்கம், இதெல்லாம் அந்த ரூட் காஸ் தெரிஞ்சாதான் சரி பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு. இது நிறைய பேருக்கு பொருந்தும் நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த தன்னம்பிக்கை வளர்த்துக்க பீல் என்ன மாதிரி பிராக்டிக்கல் வழிகளை சொல்றாரு? வெறும் நம்புன்னு சொன்னா போதுமா? இல்ல, வெறும் வாய்வார்த்தை பத்தாது. மனச நம்பிக்கையால, அதாவது அவர் சொல்ற விசுவாசத்தால நிரப்பணும். பீலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு தீவிரமான பிரார்த்தனை, பைபிளை படிச்சு அதுல இருக்கிற டெக்னிக்ஸை பிராக்டிஸ் பண்றது உதவும். உதாரணத்துக்கு, டெக்சாஸ்ல ஒரு சமையல் பண்ற பெண்மணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அவங்க சாதாரணமா பண்ண மாதிரி இல்லாம பீல் சொல்ற மாதிரி ஆழமான பிரார்த்தனைகள், அதாவது டீப் பிரேயர் செஞ்சாங்களாம். டீப் பிரேயர்ஸ். ஆமா. முழு மனசோட ரொம்ப தீவிரமா விடாப்பிடியா கடவுள்கிட்ட கேட்கறது இது ஒரு வழி. இன்னொரு முக்கியமான விஷயம், கால் மெனிங்கர்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொன்னதை பீல் கோட் பண்றார். உங்க மனப்பான்மை தான் உங்க உண்மைகளை விட முக்கியம். Attitude is more important than facts. அதேதான். இதுக்கு ஒரு பயிற்சி என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை, உங்க பலங்களை ஒரு லிஸ்ட் போட சொல்றார். ஒருத்தர் பிசினஸ்ல எல்லாம் போயிட்டப்போ பீல் அவர்கிட்ட கேட்டாராம், சரி இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? அவர் யோசிச்சு பார்த்தா மனைவி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்னு ஒரு 7 விஷயம் இருந்திருக்கு. இப்படி நம்ம கிட்ட இருக்கிறத நினைக்கும் போது அந்த தோல்வி எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்னு சொல்றாரு. ஓகே. தன்னம்பிக்கைக்கு ஒரு 10 விதிகள் தர்றாருன்னு சொன்னீங்களே, அதுல சில முக்கியமானதை மட்டும் பார்க்கலாமா? 10ங்கிறது கொஞ்சம். ஆமா 10மே முக்கியம்தான். ஆனா அதோட சாராம்சத்தை பார்க்கலாம். 1, உங்களை நீங்க ஜெயிக்கிறவரா மனசுல பார்க்கணும். ஒரு வின்னர் மென்டாலிட்டியை உருவாக்கிக்கணும். விஷுவலைசேஷன் மாதிரி. கரெக்ட். 2, மனசுல ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா டக்குன்னு அதை எதிர்த்து ஒரு பாசிட்டிவ் தாட் சொல்லணும். இது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட். 3, பிரச்சனைகளை மனசுலயே பெருசுபடுத்தக்கூடாது. 4, மத்தவங்கள பார்த்து ரொம்ப அசந்து போய் நம்மள தாழ்த்திக்க கூடாது. நீங்க யுனிக். அப்புறம் பீலோட பார்வையில ரொம்ப முக்கியம் அந்த ஹையர் பவரோட கனெக்ஷன், கடவுள் நம்பிக்கை. ஆமா, அவரு கிறிஸ்துவ பார்வையில பேசுறதால தேவன் நம்ம பக்கம் இருந்தா நமக்கு எதிரா யார் நிக்க முடியும்? ரோமர் 8:31 இந்த மாதிரி வசனங்களை அடிக்கடி சொல்லிக்க சொல்றார். அதே போல அந்த பிலிப்பியர் வசனம், என்னால எல்லாம் செய்ய முடியுங்கிறதையும் மனசுல நிறுத்தணும். சரி. உங்க தாழ்வு மனப்பான்மைக்கு காணும் என்னன்னு தெரியலனா ஒரு கவுன்சிலர் கிட்ட போறது கூட நல்லதுன்னு சொல்றார். கடைசியா அந்த ஹையர் பவர் உங்க கூட இருக்கு, உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு முழுசா நம்பணும். அதுதான் மெயின் ஐடியா. சரி, நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது முதல் படி. ஆனா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு? ஆமா, அதுக்கு மனசு அமைதியா இருக்கணும் இல்லையா? மனசு அமைதியா இருக்கணும் இல்லையா? கவலை, குழப்பம் இதெல்லாம் இருந்தா நம்பிக்கை எப்படி நிக்கும்? பீல் மன அமைதிக்கு என்ன சொல்றாரு? இதுக்கும் நம்ம எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப கரெக்டான கேள்வி. மன அமைதி தான் அடுத்த பில்லர். பீல் சொல்ற ஒரு உதாரணம் நல்லா புரிய வைக்கும். 2 பேர்,
ஒருத்தர் தூங்க போறதுக்கு முன்னாடி நியூஸ்லாம் கேட்டு உலக பிரச்சனையெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு காது நிறைய பிரச்சனைகளோட. ஆமா, இயர் ஃபுல் ஆஃப் ட்ரபிள்னு பீல் சொல்வார். அப்படி படுத்ததால தூக்கமே வரல. இன்னொருத்தர் பைபிள் படிச்சு ப்ரே பண்ணிட்டு மைண்ட்ஃபுல் ஆஃப் பீஸோட படுத்ததால நல்லா தூங்குனார். சிம்பிளா தான் இருக்கு. இதிலிருந்து பீல் சொல்ற முக்கியமான டெக்னிக் மனதை காலி செய்தல், மைண்ட் எம்ப்டிங். மனச காலி பண்றதா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம மனசுல தேங்கி நிக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், பயம், வெறுப்பு, இன்செக்யூரிட்டி, வருத்தம், குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி குப்பைகளை தினமும் அட்லீஸ்ட் 2 தடவையாவது மனசுல இருந்து வெளியே தள்ள பழகணுங்கிறாரு. பிராக்டிக்கலா எப்படி? பீல் ஒரு கப்பல்ல போகும்போது ஒருத்தர் ரொம்ப கவலையா இருந்தாராம். அவர்கிட்ட பீல் சொன்னது, உங்க கவலையெல்லாம் மனசால ஒன்னா சேருங்க, அத அப்படியே தூக்கி கடல்ல எரியற மாதிரி கற்பனை பண்ணுங்க, அத அலையில அடிச்சிட்டு போய் மறையறத பாருங்கன்னு சொன்னாராம். ஓ, ஒரு சிம்பாலிக் ஆக்ட் மாதிரி. ஆமா, ஒரு குறியீட்டு செயல்பாடுதான். அப்படி மனச காலி செஞ்சாதான் அமைதி உள்ள வர இடம் கிடைக்கும். காலி செஞ்சா மட்டும் போதுமா? திரும்பவும் அதே கவலை வந்துராதா? கரெக்ட். அதுதான் அடுத்த ஸ்டெப். காலி செஞ்ச இடத்த நல்ல பாசிட்டிவான ஹெல்த்தியான எண்ணங்களால நிரப்பணும். எது கொண்டு நிரப்புறது? ஃபீலோட சஜஷன் படி பைபிள் வசனங்கள் இல்லனா ஊக்கமளிக்கிற வாசகங்கள் இதெல்லாம் உதவும். அப்படி நிரப்பிட்டா பழைய நெகட்டிவ் எண்ணம் திரும்ப உள்ள வர ட்ரை பண்ணும்போது மனசுல ஆக்கியூபைடு போர்டு தொங்குற மாதிரி இருக்கும். இடம் இல்லைன்னு சொல்லிடும். அதேதான். அந்த பில்னு ஒரு பிசினஸ்மேன் கதை சொல்றாரு. ரொம்ப டென்ஷனா இருந்தவர். ஆமா. அவரோட கொலீக் நர்வ் மாத்திரைக்கு பதிலா சங்கீதம் 23 அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், இத படிச்சு பாருங்கன்னு சொன்னாராம். அத கேட்டதும் படிச்சதும் அவர் அமைதியானதா ஃபீல் சொல்றார். அந்த வார்த்தைகள் மனசுக்கு ஒரு பாம் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. ஓகே, இந்த மன அமைதிக்கும் நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. பீல் 3வது சாப்டர்ல இத தெளிவா சொல்றார். நம்மளோட எனர்ஜியை குறைக்கிறதே ஹார்ட் ஒர்க் இல்லையா, மனச்சோர்வு, எமோஷனல் டர்மாயில், இதுதான் நம்ம சக்தியை உறிஞ்சிடுது. அப்படியா? ஆமா. பேஸ்பால் பிளேயர் ஃப்ராங்க் ஹெல்லர் கதை ஞாபகம் இருக்கா? பயங்கர வெயில்ல விளையாடும்போது ஏசாயா 40:31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், இத மனசுக்குள்ள சொல்லி சொல்லியே புதுசா எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்றாரு. இது வெறும் சைக்காலஜிக்கல் தானே? சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், ஆனா அது ஒர்க் ஆகுதுல்ல. மனசு அமைதியா நம்பிக்கையா இருக்கும்போது உடல் சோர்வு குறையுதுங்கிறது அனுபவ உண்மை. சரி, அப்போ இந்த ஆற்றலை எப்படி கண்டினியூஸா மெயின்டைன் பண்றது? அடிக்கடி டயர்ட் ஆகாம இருக்க என்ன வழி? பீலோட பதில் சிம்பிள். அவர் நம்புற அந்த உயர் சக்தியோட, அதாவது கடவுளோட ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வச்சுக்கிறது மூலியமா தான். அவர் பார்வையில எல்லா எனர்ஜியும், அது யூனிவர்சல் எனர்ஜியா இருக்கலாம், அட்டாமிக் எனர்ஜியா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்ல நம்ம பாடிக்கு வர ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா இருக்கலாம், எல்லாமே கடவுள்கிட்டேருந்து தான் வருது. அப்போஸ்தலர் 17:28. ஆமா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வீக் ஆகுதோ அப்போ நம்ம பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் எல்லா எனர்ஜியும் குறையுது. பயம், கோபம், குற்ற உணர்வு இதெல்லாம் அந்த கனெக்ஷனை கட் பண்ணி பீல் சொல்ற மாதிரி எனர்ஜி லீக்ஸ் ஏற்படுத்துது. சக்தி கசிவு. ஆமா, நம்ம எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிடுது, ஒரு ஓட்டைப்பான மாதிரி. ஓகே, நம்பிக்கை, மன அமைதி பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபீல் ரொம்ப முக்கியமா சொல்றது பிரார்த்தனை. பிரேயர் பவர்னு ஒரு சாப்டரே இருக்கு. பூமியில எந்த சக்தியும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட அவரோட நண்பர் ஏன் பிரேயர் பவரை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டதும் அவர் ஜெயிச்சுதா சொல்றார். இது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்? ஃபீல் இத வெறும் நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லல, இது ஒரு செயல்முறை, ஒரு டெக்னிக் மாதிரி பார்க்கறார். ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இப்போ பிரேயரை ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியா யூஸ் பண்றாங்கன்னு அவர் சொல்றார். ஜாக் ஸ்மித்னு ஒரு ஹெல்த் கிளப் ஓனர் கதை இருக்கே, சொல்லுங்க. அவர் ஆபீஸ் சுவர்ல APRPBWPR AA எழுதி வச்சிருந்தாராம். யாருக்கும் புரியல. கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், affirmative prayers release powers by which positive results are accomplished. ஓ, பாசிட்டிவ் பிரேயர்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வரும். ஆமா, உறுதியான நேர்மறையான பிரார்த்தனைகள் நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு தேவையான சக்தியை வெளிப்படுத்தும்னு அவர் நம்பினார். அது அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாவும் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இந்த உறுதிப்படுத்தும் பிரார்த்தனைக்கு ஃபீல் ஏதாவது ஸ்பெசிபிக் ஸ்டெப்ஸ் சொல்றாரா? சொல்றார். ஃபீலோட ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணின ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா ரொம்ப பாப்புலர். 1.
பிரார்த்தனைமயமாக்குதல், பிரேயரைஸ். 2 மனக்காட்சியாக்குதல், பிக்சரைஸ். 3 மெய்யாக்குதல், ஆக்சுவலைஸ். பிரேயரைஸ், பிக்சரைஸ், ஆக்சுவலைஸ். கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில எப்படி பண்றது? கொஞ்சம் விளக்க முடியுமா? பிரேயரைஸ்னா உங்க பிரச்சனைய, உங்க தேவைய தொடர்ந்து கடவுள்கிட்ட பேசுறது. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு இல்லாம ஒரு பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி உங்க டெய்லி லைஃப்ல பிரேயர் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா ஆக்கிக்கிறது. ஓகே. பிக்சரைஸ்னா நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு விரும்புறீங்களோ அத நடந்துட்ட மாதிரி, நீங்க ஜெயிச்சிட்ட மாதிரி மனக்கண்ல ரொம்ப தெளிவா பார்க்கணும். வெறும் இமேஜினேஷன் இல்ல, அது நடந்துடுச்சுங்கிற ஃபீலிங்கோட பார்க்கணும். ஃபீல் சொல்றார், ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறதே நினைக்கிறான், தோற்கிறவன் தோற்கிறதே நினைக்கிறான். அந்த மென்டல் பிக்சர் ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலைஸ்னா பிரேயர் பண்ணி மனசுல கற்பனை பண்ணினதோட நிறுத்திக்காம, கடவுள் உங்களுக்கு காட்டுற வழியில உங்க முழு எஃபர்ட்டையும் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நிஜமாக்கணும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது. செயல்பாடு முக்கியம். இதுக்கு அவர் சொல்ற உதாரணம், அந்த கணவர் பிரிஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்ணின ஒரு பெண்மணி. ஆமா, அவங்க இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி திரும்பவும் கணவரோட அன்பை பெற்றதா சொல்றார். இது பர்சனல் லைஃப்க்கு மட்டும் இல்ல, பிசினஸ்க்கும் அப்ளை ஆகும்னு ஃபீல் நம்புறார். இதுல நீங்க கேட்ட மாதிரி அந்த பிக்சரைஸ், மனக்காட்சிங்கிறது திரும்ப திரும்ப வருது. ஆமா, விஷுவலைசேஷன். அதுக்கு ஃபீல் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. 7வது சாப்டர்ல சிறந்ததை எதிர்பாருங்கள், அதை பெறுவீர்கள், எக்ஸ்பெக்ட் தி பெஸ்ட் அண்ட் கெட் இட்னு சொல்றார். மோசமானதை எதிர்பார்த்தா அதுதான் நடக்கும். நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, உங்க மைண்டோட ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அதை நோக்கியே உங்க ஆக்ஷன்ஸ் போகும். அதுவே உங்க ரியாலிட்டியா மாறும்னு நம்புறார். அந்த சேல்ஸ்மேன் கதை கூட இருக்குமே, கார்ல கார்ட்ஸ் வச்சிருப்பாரே. கரெக்ட். அஃபர்மேஷன் கார்ட்ஸ். அதுல விசுவாசம் உண்டாயிருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. மத்து 17:20. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. இந்த மாதிரி வரிகள் இதெல்லாம் ஒரு விதமான மென்டல் கண்டிஷனிங், மனக்காட்சி பயிற்சி தான். திரும்ப திரும்ப சொல்லி அந்த நம்பிக்கைய ஆழமா பதிய வைக்கிறது. ஆனா ஒரு டவுட், சிறந்ததை எதிர்பார்க்கணும் சரி, ஆனா எதுக்கு எதிர்பார்க்கறோம்னே தெரியாம இருந்தா? எது வேணாலும் நினைச்சா கிடைச்சிடுமா? நல்ல கேள்வி. ஃபீலும் அதே சொல்றார். உங்க கோல் ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க எங்க போக விரும்புறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அதை நோக்கி உங்க மைண்டையும் ஆக்ஷனையும் டைரக்ட் பண்ண முடியும். நீங்க விரும்புற விஷயம் மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத நல்ல விஷயம், நியாயமானதான்னு கூட யோசிக்கணும்னு சொல்றாரு. மார்க் 11:22-23 வசனத்தை இதுக்கு அவர் கோட் பண்றாரு. ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அந்த மலைங்கிறது ஒரு பிரச்சனை. ஆமா. இங்க இந்த மலைங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமா பார்க்காம ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதை தாண்டுவேன்னு முழு நம்பிக்கையோட செயல்படணும். அந்த கால்வரல் வலிக்காக ப்ரே பண்ணி பிசினஸ்மேன் கதை இதுக்கு நல்ல உதாரணம். ஓ ஆமா. அவர மத்த பெரிய பிரச்சனைகளை விட்டுட்டு முதல்ல இந்த சின்ன வலி போகணும்னு ஃபோக்கஸ் பண்ணி முழுசா நம்பி ப்ரே பண்ணினப்போ அது நடந்திருக்கு. டவுட் வந்தா அது எனர்ஜி ஃப்ளோவே பிளாக் பண்ணிடும். நம்பிக்கை அதை ரிலீஸ் பண்ணோன்னு ஃபீல் நம்புறாரு. இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறத பத்தி தான் பேசுது. ஆனா நம்மள ரொம்ப பாதிக்கிற விஷயம் நெகட்டிவிட்டி தானே. உதாரணமா கவலை, வரி. இத பத்தி ஃபீல் என்ன சொல்றார்? ஆமா, கவலைங்கிறது ஒரு பெரிய எனிமி. சாப்டர் 9ல இது ஒரு அன்ஹெல்தி டிஸ்ட்ரக்டிவ் மென்டல் ஹேபிட்னு சொல்றாரு. வரிங்கிற வார்த்தையோட ரூட் மீனிங்கே கழுத்து நெரிக்கிறது தானா. அப்படியா? ஆமா, அது நம்ம மன அமைதியை கெடுத்து ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கி அதுவே பல நோய்களுக்கும் காரணமா அமையுதுன்னு சொல்றாரு. சரி, இது ஒரு கெட்ட பழக்கம் தெரியுது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஃபீல் சொல்ற வழி என்ன? திரும்பவும் அதே ஃபார்முலா தான். மைண்ட் எம்டியிங், மைண்ட் ஃபில்லிங். கவலைய மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல ஃபெய்த், நம்பிக்கைய நிரப்பணும். ஃபீல பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை ஜெயிக்கிற ஒரே சக்தி. யோபு புத்தகத்துல வர்ற மாதிரி, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, யோபு 3:25ங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு மத்தேயு புத்தகத்துல வர்ற விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது மத் 9:29ங்கிறதும் உண்மைன்னு அவர் நம்புறார். நீங்க எதை மனசுல போட்டு வளர்க்கறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். வேற ஏதாவது சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கா கவலையை குறைக்க? இருக்கு. ஒரு பெரிய கவலை மரத்தை ஒரேடியா வெட்ட முடியாது. முதல்ல அதோட சின்ன சின்ன கிளைகள், அதாவது சின்ன சின்ன கவலைகளை வெட்ட பழகணும்.
உங்க பேச்சை கவனிக்க சொல்றார். உங்க பேச்சுல கவலையான வார்த்தைகள் வர்றது குறைங்க. கான்ஷியஸா. ஆமா. அப்புறம் பீலோட நண்பர் ஹாவர்ட் கிறிஸ்டி சொன்னாராம், டெய்லி ஒரு 15 நிமிஷம் உங்க மனச கடவுள் பத்தின எண்ணங்களால நிரப்புங்க. அப்படி கடவுள் எண்ணம் மனசுல நிறைஞ்சிருந்தா கவலைக்கு அங்க இடம் இருக்காதுன்னு சொல்றார். இது நல்ல ஐடியா. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்களே, அந்த பிசினஸ்மேன் தினமும் ஆபீஸ் விட்டு போறதுக்கு முன்னாடி கேலண்டர் தாளை கிழிச்சு போடுவாரே. ஆமா ஆமா, அது ஒரு க்ளோஷர் மாதிரி, ஒரு குறியீட்டு ரீதியான முடிவு. கடவுளே, இந்த நாளை கொடுத்தீங்க, முடிஞ்சதை செஞ்சேன், தப்புக்கு மன்னிங்க, நல்லதுக்கு நன்றி, நாள் முடிஞ்சது, இது உங்ககிட்டயே தர்றேன்னு சொல்றது அந்த நாளோட பாரத்தை அன்னிக்கே இறக்கி வைக்கிற மாதிரி. பின்னானவைகளை மறந்து. கரெக்ட். பிலிப்பியர் 3:13-14 பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேங்கிறத பிராக்டிக்கலா செய்யறது. நேற்றைய கவலையை இன்னைக்கு கொண்டு வராம இருக்கிறது. சரி, கவலை மாதிரியே தோல்வி மனப்பான்மை, டிஃபீட்டிசம், இதுவும் பெரிய பிரச்சனை. இதையும் இதே மாதிரி ஹேண்டில் பண்ணலாமா? அட்டிடியூட வளர்த்துக்கணும். அந்த பிலிப்பியர் 4.13 கார்டை வச்சிருந்த பிசினஸ் மேன் மாதிரி. தடைகளை பார்த்ததும் பயந்துடாம அதை எதிர்த்து நின்னு ஃபைட் பண்ணணும். சர்ச்சில் சொன்ன ஜெனரல் டியூடர் கதை இதுக்கு நல்ல உதாரணம். ஒரு பெரிய தடை வந்தப்போ, மத்தவங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ அவர் நேரா போய் அதை உடைச்சாராம். வாவ். தடைகள் பெரும்பாலும் நம்ம மனசுல தான் இருக்குன்னு ஃபீல் சொல்றாரு. இதை தாண்ட முடியாதுன்னு நீங்க நினைச்சா முடியாது. முடியும்னு நம்ப ஆரம்பிச்சா அதை தாண்டுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்பிக்கை உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் கொடுக்கும், விடாமுயற்சியோட நிக்கிற சக்தியை கொடுக்கும். சரி, எரிச்சல், பதற்றம், ஃபியூமிங் அண்ட் ஃப்ரெட்டிங் பத்தியும் பீல் பேசுறார் இல்லையா? வேகமான உலகத்துல இதுவும் காமன். ஆமா, சாப்டர் 6 இத பத்தி தான். லைஃபோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்றார். அமைதியான எண்ணங்களை பயிற்சி பண்ணணும். ஒரு மலையையோ ஓடையையோ மனசுல கொண்டு வர்றது மாதிரி. மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி. கிட்டத்தட்ட. ரொம்ப பரபரப்பா இருக்கிறப்ப கூட ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி, நான் இப்போ டென்ஷனை ரிலீஸ் பண்றேன், நான் அமைதியா இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க சொல்றார். இதுக்கு ஃபீல் சொல்ற ஒரு டாக்டரோட அட்வைஸ் கொஞ்சம் காமெடியா இருக்கும். என்னது? ஒரு பிஸி பிசினஸ் மேன் கிட்ட டெய்லி 2 மணி நேரம் நடக்க சொல்லியும், வாரத்துல அரை நாள் பக்கத்துல இருக்கிற கல்லறை தோட்டத்துல போய் சும்மா உக்காந்துட்டு வர சொல்லியிருக்காரு. செமெட்ரியா? எதுக்கு? அங்க நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகள் எல்லாம் டெம்பரரி, நாம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு புரியும், வாழ்க்கையோட நிலையாமை தெரியும்னு அந்த டாக்டர் சொன்னாராம். இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஆமா. தாமஸ் ஜெஃபர்சனோட ஒரு விதியையும் பீல் சொல்றார். ஆல்வேஸ் டேக் ஹோல்ட் ஆஃப் திங்ஸ் பை த ஸ்மூத் ஹேண்டில். அதாவது பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா ஹேண்டில் பண்ண பாருங்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் இது எல்லாமே கடைசியில எதுக்கு கொண்டு போகுதுன்னா ஹாப்பினஸ், மகிழ்ச்சிக்கு தானே. 5வது அத்தியாயம் இத பத்தி பேசுது. ஆனா நிறைய பேர் சந்தோஷமாவே இல்லையே. பீல் சொல்ற ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல். அவங்க தங்களோட மகிழ்ச்சியின்மைய தாங்களே தயாரிக்கிறாங்க. தே மேனுஃபேக்சர் தேர் ஓன் அன்ஹாப்பினஸ். எப்படி? அதேதான். நெகட்டிவ் எண்ணங்கள், கோவம், வெறுப்பு, பொறாமை, பயம், கவலை, இது எல்லாம் தான் அந்த அன்ஹாப்பினஸோட ரா மெட்டீரியல்ஸ். அப்ப சந்தோஷமா இருக்கிறது எப்படி? அது தானா வரது இல்லையா? பீல் சொல்றது ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம். ரயில்ல அவர் சந்திச்ச ஒருத்தர் சொன்னாராம், நான் சந்தோஷமா இருக்கிறது ஒரு பழக்கமா வச்சிருக்கேன். ஐ மேக் இட் a habit to be happy. ஹாபிட்டா? ஆமா. எப்படி நல்ல பழக்கத்தை கான்ஷியஸா வளர்த்துக்கிறோமோ அதே மாதிரி சந்தோஷமான எண்ணங்களை பயிற்சி பண்றது மூலியமா சந்தோஷமா இருக்கிறதையும் ஒரு பழக்கமாக்கிக்க முடியும். தினமும் காலையில எழுந்ததும் சங்கீலம் 118:24 வர்ற இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோங்கிறத நான் களிகூர்ந்து மகிழக் கடவேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது ஒரு சிம்பிள் பிராக்டிஸ். ஓ, அந்த ஹெச்சி மேட்ரனோட பிசினஸ் கார்டு வாசகம் பத்தியும் சொல்றாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, அது ஒரு மினி கைடு மாதிரி. மகிழ்ச்சிக்கான வழி. உங்க இதயத்தை வெறுப்பிலிருந்து ஃப்ரீ பண்ணுங்க, மனச கவலையிலிருந்து ஃப்ரீ பண்ணுங்க, சிம்பிளா வாழுங்க, குறைவா எதிர்பாருங்க, அதிகமா கொடுங்க, லைஃப அன்பால நிரப்புங்க, வெளிச்சத்தை பரப்புங்க, சுயநலத்தை மறந்து மத்தவங்கள நினைங்க. மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க முதல்ல அவங்களுக்கு செய்யுங்க. இத ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, நீங்களே அசந்துடுவீங்கன்னு அந்த கார்டுல இருந்துச்சாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆழமானது. நிச்சயமா. இந்த புத்தகம் முழுக்க நாம பாக்குற ஒரு தீம் அந்த உயர் சக்தி, ஹையர் பவர். சாப்டர் 17ல ஃபீல் இத டைரக்டாவே பேசுறார். இந்த ஹையர் பவருக்கும் நாம தேடுற எனர்ஜிக்கும் ஹாப்பினஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சொல்லுங்க. நேரடி கனெக்ஷன் இருக்குன்னு ஃபீல் உறுதியா நம்புறாரு.
தன்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு. சின்ன வயசுல பெரிய சர்ச்சுக்கு பொறுப்பேத்துக்கிட்டப்போ ஓவர் ஒர்க்ல ரொம்ப டயர்ட் ஆகி எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணினாராம். ஓஹோ. அப்போ ஹெக் டில்ரோன் ஒரு ப்ரொஃபசர் ஏசாயா 40, 28, 31 வசனங்களை வாசிச்சு கடவுளோட பலத்துல எப்படி சார்ந்திருக்கிறதுன்னு கத்து கொடுத்தாராம். அதுக்கப்புறம் தனக்கு எனர்ஜி குறையிறதே இல்லைன்னு ஃபீல் சொல்றாரு. அதாவது நம்ம சொந்த பலத்தை மட்டும் நம்பாம ஒரு பெரிய சக்தியோட கனெக்ட் பண்ணி அதுல இருந்து எனர்ஜியை டிராப் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு. சரி, அப்போ இந்த உயர் சக்தியை நம்ம வாழ்க்கையில எப்படி ஆக்டிவேட் பண்றது? வெறும் நம்பிக்கையா இல்லாம பிராக்டிக்கலா எப்படி கொண்டு வர்றது? இதுக்கு ஃபீல் சொல்ற ஒரு வழி, கடவுளை ஒரு பார்ட்னரா பாக்குறது. ஏதோ கஷ்டம் வந்தா மட்டும் கூப்பிடுற ஒருத்தரா இல்லாம உங்க டெய்லி வேலைகள்ல, உங்க பிசினஸ்ல, உங்க ஃபேமிலில அவரை ஒரு பார்ட்னரா நினைச்சுக்கணும். பார்ட்னரா? ஆமா, பிரச்சனைகளை அவர்கிட்ட பேசி அவர் கைட் பண்ணுவார்னு நம்பணும். ஒரு பிசினஸ்மேன் தொழில் நஷ்டமாகி நின்னப்போ கடவுளை தன்னோட பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதா மனசுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் புது ஐடியாஸ்லாம் வந்து பிசினஸ் திரும்ப நல்லா நடந்ததா ஃபீல் சொல்றார். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை தர்ற ஒரு மென்டல் கிளாரிட்டி, ஒரு உறுதி, அது பெரிய மாற்றங்களை கொண்டு வருதுங்கிறது ஃபீலோட பாயிண்ட். ஆல்கோஹாலிக் அனானிமஸ் பிலாசபியும் இதுதானே, எங்களால தனியா முடியாது, ஒரு ஹையர் பவரை நம்புறோம்னு சொல்றது. எக்ஸாக்ட்லி. ஃபீல் ஏஏ மூலமா மீண்டு வந்த எட், சார்லிஸ் மாதிரி ஆட்களோட கதைகளையும் சொல்றார். அவங்களோட குளிப்பழக்கங்கிறது எவ்ளோ பெரிய அடிக்ஷன். அதையே அவங்க ஒரு ஹையர் பவரோட ஹெல்ப்போட ஜெயிக்க முடிஞ்சதுன்னா நம்மளோட மத்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதா? அதேதான் ஃபீல் கேக்குறார். குடிப்பழக்கம் மாதிரி ஒரு ஆழமான பிரச்சனையே இந்த நம்பிக்கை சக்தி ஜெயிக்க வைக்கும்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற பயங்கள், கவலைகள், தோல்வி பயம், இது எல்லாத்தையும் நிச்சயமா இதே பவரை யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிறது தான் அவர் தர மெசேஜ். உங்க மைண்டு தான் கீ. ஆக நார்மன் வின்சென்ட் பீலோட நேர்மறை சிந்தனையின் சக்தி புத்தகம் நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான சக்தி நமக்கு வெளியே இல்ல, நமக்கு உள்ளதான் இருக்கு, நம்ம மனசுலயும். நம்மால தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உயர் சக்தியிடமும் இருக்குங்கிறது தான். ஆமா, நம்ம எண்ணங்களையும் நம்ம ஆட்டிடியூடையும் மாத்தினா வாழ்க்கையே மாறும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். இதுல நிறைய சிம்பிளான ரிப்பீட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கு. நிச்சயமா. நாம இன்னைக்கு பேசினதுல உங்களுக்குன்னு மனசுல டக்குன்னு நின்ன ஒரு சின்ன விஷயம் எதுவா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை காலையில எழுந்ததும் நான் நம்புகிறேன்னு சொல்லிக்கிறதா? இல்லனா அந்த மைண்ட் எம்டிங். ஆமா. இல்லனா மனச காலி பண்ற பயிற்சியா? இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மலைய அகற்றணும்னு நீங்க செய்ய போற பிரார்த்தனையா? எதுவா வேணாலும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அது நாளைக்கே இல்ல இன்னிக்கே கூட ஒரு சின்ன அளவுல எப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு யோசிங்க. ஏன்னா கேக்குறது மட்டும் பத்தாது. ஆமா, செஞ்சு பார்க்கணும். நீங்க அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கிறது தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் இந்த புத்தகத்தோட நோக்கமும் கூட. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது தான்.